6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான இயற்பியல் பாடவரிசையில் அடுத்ததாக அண்டம் மற்றும் விண்வெளி. அண்டம் யூனிவர்ஸ், அதை பற்றிய பாடப்பிரிவு வானியல் என்று அழைக்கப்படுகிறது. அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறோம். அண்டத்தில் விண்மீன் திரள்கள், விண்மீன்கள், விண்வீழ்கற்கள், கோள்கள், துணைக்கோள்கள், பருப்பொருள்கள் மற்றும் ஆற்றல் அடங்கியுள்ளது. இதையெல்லாம் சேர்த்து நம்ம விண்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். முதலாக புவியை மையமாக கொண்டு தான் சில தியரிகள் வழங்கப்பட்டது. இதுக்கு பேர் புவி மைய கோட்பாடு அப்படின்னு பேர். கிரேக்க வானியலாளர்கள் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தாலமி மற்றும் ஆரியபட்டர் இந்த கோட்பாட்டை நம்பினர். இவங்க எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் சூரிய ஒளி விழுது, மறுபக்கத்தில் சூரிய ஒளி விழலை நமது பூமியில். அப்போது இரவு பகல் தோன்றதை புவி மைய கோட்பாடு விளக்குது. அப்போ பூமி சுற்றுது, ஒரு பக்கமாக ஒளி இருக்குது, சூரியன்கிற ஒளி இருக்குது. அப்போ பூமி சுற்றுவதன் மூலமாக இரவு பகல் தோன்றுவதை புவி மைய கோட்பாடு விளக்குகிறது. ஆனால் கோள்களுடைய செறிவு, அதனுடைய திசை, இதெல்லாம் ஏன் மாறுது அப்படிங்கிறத புவி மைய கோட்பாட்டினால் விளக்க இயலலை. அதனால் அதுக்கு ஒரு மாற்று திட்டத்தை முன்மொழிந்தனர். அதுக்கு பேர் தான் நீள்வட்ட மாதிரி அப்படின்னு அழைக்கப்பட்டது. கிரேக்கத்தின் தாலமி, இந்தியாவின் ஆரியபட்டர், இவங்கள்லாம் வான்பொருட்களுடைய இயக்கத்தை இந்த நீள்வட்ட மாதிரி கொண்டு விளக்குறாங்க. டைக்கோ பிராகே, அப்புறம் நீலகண்ட சோமயாஜி இவர்கள் இந்த நீள்வட்ட மாதிரியை மேம்படுத்தினர். அதுக்கப்புறமா ஹான்ஸ் லிப்பர்ஷே அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கியை கண்டறிந்தார். கலீலியோ வானத்தை ஆய்வு செய்ய முதலாக தொலைநோக்கியை பயன்படுத்தினார். இதன் மூலமாக வியாழனுக்கு துளைக்கோள்கள் இருப்பதையும் சனிக்கோளை சுற்றி வளையங்கள் இருப்பதையும் கலீலியோ கண்டறிந்தார். கலீலியோ புவி மைய கோட்பாட்டை ஏற்க மறுத்தார். போலந்தின் வானியலாளர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் கலீலியோவினுடைய ஆய்வை அடிப்படையாக கொண்டு இந்த சூரிய மைய மாதிரியை வெளியிட்டார். இந்த கோட்பாட்டின்படி சூரியனை மையமாக கொண்டு புவி மற்றும் மற்ற கோள்கள் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொன்னார். புவி 365 நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது. செவ்வாய் 687 நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது. 1610 முதல் 1611 வரை தொலைநோக்கி மூலம் வெள்ளிக்கோளை ஆய்வு செய்த கலீலியோ வெள்ளிக்கோளினுடைய இயக்கத்தை புவி மைய கோட்பாட்டினால் விளக்க முடியாது என்பதை உணர்ந்தார். வெள்ளிக்கோள் சூரியனை சுற்றி வருகிறது என ஆய்வுகள் உறுதி செய்த பின் அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன என நிரூபித்தார். இந்த பேரண்டம் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு பல வேறு கருத்துக்கள் இருந்தாலும் பெருவெடிப்பு அப்படிங்கிற கொள்கை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது உலகம் அனைத்தும் ஒரு புள்ளியில் தோன்றி அந்த பருப்பொருட்கள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய துடிந்த நிகழ்வு பெருவெடிப்பு என்று அழைக்கப்பட்டது. சூரியன் என்பது ஒரு விண்மீன். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விண்மீன் சூரியன். கோடிக்கணக்கான விண்மீன்கள் இணைந்தது விண்மீன் திரள். நமது புவி அமைந்த விண்மீன் திரளினுடைய பெயர் பால்வெளி திரள் அல்லது மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பால்வழி திரள் போலவே அண்டத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் உள்ளன. இந்த பேரண்டம் உருவான போது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆன ஒரு கூட்டமாக இருந்தது. வானியல் அலகு, இது நம்ம ஏற்கனவே மெஷர்மெண்ட் அளவீடுகளில் படிச்சிருக்கிறோம். புவிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சராசரி தொலைவு வானியல் அலகு எனப்படும். ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஒளியாண்டு என்பது ஒளி ஓராண்டில் கடந்த தொலைவு ஒரு ஒளியாண்டு என அழைக்கப்படுகிறது. இது எவ்வளவு அப்படின்னா 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். பார்செக் எனப்படக்கூடியது விண்ணியல் ஆரம். பார்செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களுடைய தொலைவை அளவிட இது பயன்படுகிறது. ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தக்கூடிய கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்படக்கூடியது. ஒரு விண்ணியல் ஆரம் ஈக்குவல் டு 3.2615 ஒளியாண்டு அல்லது 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். இந்த ஹப்பிள் அப்படிங்கிற விண்வெளி தொலைநோக்கி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை ஆய்வு செய்ய பயன்படுகிறது. கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் வான்பொருட்களினுடைய தொகுப்பானது ஈர்ப்பு விசையால் சேர்ந்து உருவானது தான் விண்மீன் திரள்கள். பெரும்பாலான விண்மீன் திரளினுடைய விட்டம் 1000 முதல் 10,000 விண்ணியல் ஆரம் வரை
அளவிடப்பட்டிருக்குது. இப்போ விண்மீன் திரள்கள்னால் என்ன, அதோடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ விண்மீன் திரள்கள் என்பது கோடிக்கணக்கான விண்மீன்களையும் வான்பொருட்களையும் தொகுத்து சொல்லக்கூடியது தான் விண்மீன் திரள்கள். இதில் உள்ள வகைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது சுருளாக இருக்கலாம், நீள்வட்டமாக இருக்கலாம், தட்டை வடிவமாக இருக்கலாம், ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கலாம். இப்படி 4 வகைகள் இருக்குது. சுருள் விண்மீன் திரள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வாயு தூசு கொண்ட ஒரு தட்டையான சுழலக்கூடிய வட்டு போல காணப்படும். மையத்தில் நட்சத்திரங்கள் நெருக்கமாக இருக்கும். மையப்பகுதி விண்மீன்களுடைய மங்கலான ஒளிவட்டத்தால் சூழப்பட்டிருக்கும். மையத்திலிருந்து முனை வரை சுருண்ட சக்கரம் போன்ற அமைப்பு கொண்டதால் இது சுருள் விண்மீன் திரள் என்று பெயர் பெற்றது. புதிய சூடான நட்சத்திரங்கள் இந்த திரளில் இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது நீள் விண்மீன் திரள். இதோடைய வடிவம் நீள்வட்டம் மற்றும் மென்மையான உருவமுடையவை, முப்பரிமாணம் கொண்டது. சுருள் விண்மீன்களை விட நீள்வட்ட விண்மீன்களுடைய வயது அதிகம். இவ்விண்மீன் திரள்கள் அதிக எண்ணிக்கையிலான கோள்களை உள்ளடக்கியது. தட்டை சுருள் வடிவம் அல்லது கோடிட்ட சுருள் வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவம். இதில் நாம் வசிக்கக்கூடிய சூரிய மண்டலம் அடங்கிய பால்வெளி வீதி திரளானது கோடிட்ட விண்மீன் திரள் வகையை சார்ந்தது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு உண்டு. 1/3 அல்லது 2 பங்கு குறுக்கு கோடுகள் காணப்படும். மையத்தில் விண்மீன்களான ஒரு பெரிய குறுக்கு கோடு, அந்த குறுக்கு கோடு முழுக்கவே விண்மீன்கள் தான். அடுத்து ஒழுங்கற்ற வடிவம். இது அந்த வடிவமாக இருக்காது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் 4/1 பங்கு இந்த வகை. இவைகளில் சில நீண்ட காலத்திற்கு முன்பு சுழல் நீள்வட்ட விண்மீன் திரளாக இருந்ததாகவும் சீரற்ற வெளிப்புற ஈர்ப்பு சக்தியால் உருமாற்றம் அடைந்ததாகவும் கருதப்படுது. இதில் ஏராளமான தூசி வாயு நிறைந்து காணப்படும். இப்போ பால்வெளி திரளை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் பால் போன்ற ஒரு பட்டை காணப்படுவதால், வெள்ளை கலரில் பட்டை காணப்படுவதால் இந்த பெயர் பெறுது. இதனுடைய விட்டம் 1,00,000 ஒளியாண்டுகள். பால்வெளி திரள் 100 பில்லியன் விண்மீன்களை கொண்டதாக கருதப்படுகிறது. நமது பால்வெளி திரளுக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் ஆண்ட்ரோமெடா. அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்குங்க, அடிக்கடி கேட்குற கேள்வி. நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கேலக்ஸி அல்லது விண்வெளி திரள் அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. கலிலியோ கலிலி தான் 1610 இந்த ஆண்ட்ரோமெடாவை முதலாக கண்டுபிடித்தார். எட்வின் ஹப்பிள் என்பவர் அண்டத்தில் உள்ள பல்வேறு விண்மீன் திரள்களில் பால்வெளி திரளும் ஒன்று அப்படின்னு சொன்னார். பால்வெளி திரள் ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். விண்மீன் திரள் மையத்திலிருந்து சுமார் 27,000 ஒளியாண்டுகள் தொலைவில் நமது சூரிய மண்டலம் உள்ளது. மையத்திலிருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறோம் நம்ம. சூரிய மண்டலம் சராசரியாக 8,28,000 கிலோமீட்டர் பெர் மணி. ஒரு மணிக்கு இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடில் பயணிக்கிறது. சூரிய மண்டலம் இவ்வளோ வேகத்தில் பயணம் செய்தாலும் கூட பால்வெளி வீதியை முழுமையாக சுற்றி வர சுமார் 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். நமது பால்வெளி திரளில் சூரியனை போன்று பல மடங்கு நிறையுள்ள கருந்துளை காணப்படுது. பன்னாட்டு வானியல் சங்கம் 88 விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது. விண்மீன் கூட்டங்கள் பலவும் கிரேக்க, லத்தீன் புராண கதைகளில் வரும் கதாபாத்திரங்களின் பெயர்களை கொண்டுள்ளன. நாம் வானத்தில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விண்மீன் மண்டலம் உர்சா மேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சப்தரிஷி மண்டலம். உர்சா மைனர் அப்படிங்கிறது சிறிய கரடி அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்தில் வடக்கு பக்கம் காணப்படும் துருவ நட்சத்திரம் அந்த விண்மீன் கூட்டத்தில் இருக்குது. கிரேக்க புராணத்தில் ஒரியன் அப்படிங்கிறவர் ஒரு வேட்டைக்காரராக இருந்தார். அவர் பேரில் ஒரு விண்மீன் கூட்டம் இருக்குது. இது கிட்டத்தட்ட 81 விண்மீன்களை உள்ளடக்கியது. இதில் 10 மட்டும்தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ராசி மண்டலம் அப்படிங்கிறது ஒளியியல் தோற்றம் தான், உண்மையான பொருட்கள் கிடையாது. இப்போ உதாரணமாக மேஷம் அப்படிங்கிற ராசி மண்டலம் ஒரு தனித்த விண்மீன் கிடையாது, அது ஒரு பல விண்மீன்களுடைய தொகுப்பு. இங்கு மேஷம் என்பது குறிப்பிட்ட விண்மீன் கூட்டம். இந்த கூட்டங்கள் 12 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதுதான் ராசி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த மண்டலங்கள் ராசி மண்டலம். பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் சூரியன். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. நம்ம கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி ஆண்ட்ரோமெடா. இது அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து துணைக்கோள். அதில் 2 வகை இருக்குது, செயற்கை துணைக்கோள், இயற்கை துணைக்கோள். செயற்கை துணைக்கோள் நம்ம அப்பப்போ விட்டுட்டுருக்குறோம். உலகினுடைய முதல் செயற்கை துணைக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்புட்னிக், ரஷ்யா அனுப்புனது. இந்தியாவினுடைய முதல் செயற்கை துணைக்கோள்
ஆரியபட்டா. இயற்கை துணைக்கோள்கள் என்று சொல்லப்படக்கூடியவை நிலவுகள். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, இதுதான் ஆர்டர். இதில் புதன் 0, வெள்ளி 0, பூமி 1, செவ்வாய் 2, இது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் வியாழன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 95 முதல் 115 வரை, சனிக்கோளுக்கு 292 இருப்பதாக கருதப்படுது. யுரேனஸ்க்கு 29, நெப்டியூனுக்கு 16. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ISROனுடைய தலைமையிடம் பெங்களூர். 1962 விக்ரம் சாராபாய் உருவாக்கிய விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு இன்கோஸ்பார் எனும் நிறுவனம் 1969 ISROவாக மாற்றப்பட்டது. இதன் செயல்பாடுகள் இந்திய பிரதமருக்கு தெரியப்படுத்தப்படும். இதில் PSLV மற்றும் GSLV அப்படிங்கிற லான்ச்சிங் வெஹிக்கிள் ஏவு வாகனம் இஸ்ரோ மூலம் உருவானது. PSLVனா போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், GSLVனா ஜியோ சிங்க்ரோனைஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். இதுதான் அதனுடைய விரிவு. 2014 ISRO உள்நாட்டு கிரையோஜெனிக் இயந்திரமான GSLV D5 உதவியுடன் GSAT-14 ஏவியது. ISRO 2008 ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இது. அக்டோபர் 22ஆம் நாள் சந்திரயான் 1 எனும் நிலவை சுற்றும் செயற்கைக்கோளை ஏவியது. 2013 நவம்பர் 5 செவ்வாய்க்கோளை சுற்றும் மங்கள்யான் எனும் செயற்கைக்கோளை ஏவியது. 2014 செப்டம்பர் 24 செவ்வாயினுடைய சுற்றுப்பாதையில் நுழைந்து முதல் முயற்சியிலேயே செவ்வாயை அடைந்த நாடு இந்தியா எனும் பெருமையை பெற்றது. செவ்வாயின் சுற்றுப்பாதைக்கு போன உலகின் 4வது விண்வெளி நிறுவனம் மற்றும் ஆசியாவின் முதல் விண்வெளி நிறுவனம் ISRO. 2016ஆம் ஆண்டு ஜூன் 18 ISRO ஒரே பேலோடு, அதாவது சுமை தாங்கியில் 20 செயற்கை துணைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பி சாதித்தது. 2017 பிப்ரவரி 15 ஒரே செலுத்து வாகனத்தில், அதாவது PSLV ஒரே வாகனத்தில் 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவியது. GSAT-19 எனும் மிக கனமான, அதாவது 4 டன் 4000 கிலோ ஜியோ சிங்க்ரனைஸ் செயற்கை துணைக்கோளானது செலுத்து வாகனமான GSLV Mark 3 மூலம் 2017 ஜூன் 5 வட்டப்பாதையில் ஏவப்பட்டது. அடுத்த ஒரு முக்கியமான குறிப்பு, 2019 ஜூலை 22 சந்திரயான் 2 எனும் செயற்கைக்கோளை GSLV மார்க் தான் MKன்னு சொல்லுவாங்க, அதை Mark 3 மூலம் நிலவுக்கு ஏவியது. எப்படி சர் CV ராமன் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இயற்பியல் விஞ்ஞானியோ, அதே போல் ஒரு வான்வெளி இயற்பியலாளரான அவருடைய மருமகன் சுப்பிரமணியன் சந்திரசேகர் 1989 இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கும் வில்லியம் A. ஃபவுலர் என்பவருக்கும் வழங்கப்பட்டது. 1989 வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு கலீலியோ பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து உள்ள ஒரு முக்கிய நபர் அப்துல் கலாம். இவர் 1983 இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராகவும் இருந்தார். 1980 இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் ஏவுகலம் SLV-3 மூலம் ரோஹிணி என்கிற செயற்கைக்கோளை ஏவினார். மேலும் இந்திய இராணுவத்தில் திரிசூல், அக்னி, பிருத்திவி, நாக் மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகளுடைய திட்ட இயக்குநராக இவர் இருந்தார். அப்துல் கலாம் நந்தி என்கிற விமானத்தை வடிவமைத்தார். 1974 நடந்த அணுவெடிப்பு சோதனை சிரிக்கும் புத்தர் எனும் திட்டத்தில் 60 விண்வெளி பொறியாளர்கள் பங்கேற்றனர். அதில் கலாமும் ஒருவர். 1999 ஆபரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் பங்கேற்றார். இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத ரத்னா இவருக்கு கொடுக்கப்பட்டது. 2002 முதல் 2007 வரை இந்திய குடியரசுத் தலைவராகவும் இருந்தார் அப்துல் கலாம். இத்துடன் இந்த பாடம் நிறைவடைகிறது.